தமிழகத்தை உலுக்கிய விளாத்திக்குளம் வழக்குல இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்கு. அந்த கொடூரமான குற்றவாளிக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு தெரியுமா? வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் நம்ம நாட்டு சட்டத்தோட முழு பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். கடந்த மார்ச் மாசம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாத்திக்குளத்துல ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணை கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஷாக்கா இருந்துச்சு. பொதுமக்களோட போராட்டம், சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை பிரான்ச்சோட நேரடி கண்காணிப்புன்னு இந்த கேஸ் பயங்கர தீயா பரவுச்சு. குற்றவாளி யாருன்னு தேடினா அங்கதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம். இந்த கொடூரத்தை செஞ்சது யாருன்னா தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற ஒருத்தன். இவன் சாதாரண ஆளெல்லாம் கிடையாது. இவன் மேல ஆல்ரெடி கொலைன்னு பல வழக்குகள் இருக்கு. இவன் ஒரு சீரியல் அஃபெண்டர். இவனோட இந்த கொடூரமான செயலுக்கு என்ன தண்டனை கிடைச்சது தெரியுமா? அதுதான் ட்விஸ்ட். இந்த கேஸுக்கு சம்பந்தமான எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே கிடைக்கல. அப்போ போலீஸ் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒண்ணு, அந்த ஏரியால விண்மில்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த விண்மில்ஸ்ல கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கேமராஸ் மூலயமா இவனோட நடமாட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது, ரொம்பவே இம்பார்ட்டண்டா, டிஎன்ஏ ப்ரூஃப் அண்ட் ஃபோரன்சிக் எவிடன்ஸ்ல இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த கேஸை விசாரிச்ச போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜஸ் பிரீத் அவங்க இந்த கேஸுக்கு ஒரு சூப்பரான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த கொடூரமான செயலை செஞ்ச இந்த தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடையாது, இரட்டை தூக்கு தண்டனை. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாத விளாத்திக்குளம் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்த மற்ற அதிகாரிகள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜட்மெண்ட் தப்பு செய்ய நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. இந்த ஜட்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வியூவையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.